அமித்ஷாவிற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தின் போது தங்களை பாஜகவினர் வழிமறித்ததே வன்முறைக்கு காரணம் என விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கட்சியினரின் ஜனநாயகபூர்வமான ஆர்ப்பாட்டத்தை அனுமதிக்காமல் வாசலில் வழிமறித்து நின்று வன்முறைக்கு வித்திட்டார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டிருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. 100 விழுக்காடு அவர் பேசிய பேச்சுதான் அது. அவர் கடவுளோடு ஒப்பிட்டு அம்பேத்கர் அவர்களை பேசியது அவருடைய ஆழ்மனதில் ஆக்கிரமித்திருக்கிற அம்பேத்கர் மீதான வெறுப்பை வெளிப்படுத்தியிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு உணர்த்தியிருக்கிற செய்தி. சாதாரண கீறல் என்றுதான் முதலில் சொல்லப்பட்டது. தூக்கி வீசுற பொருள் தானே சாதாரணமா நினைக்காதீங்க. இங்க ஒருத்தர் பாக்குத்தட்டு தயாரிச்சு மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆனால் அவரை ஐசியு தீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதித்து பிரச்சனையை அவர்கள் ஊதி பெருக்குகிறார்கள். நாடாளுமன்றத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டோரை மிரட்டும் சூழலை உருவாக்கி உள்ளதாக பாஜகவை திமுக எம்பி கனிமொழி சாடியுள்ளார். ஈடுபட்ட அத்தனை பேரும் ஒரு மிரட்டப்படக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை பற்றி அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் அவர்களிடமும் ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் போலீஸ்லேயும் காங்கிரஸ் சார்பிலே ஒரு எஃப்ஐஆர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது. ஆனால் இதுவரை எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படவில்லை என்பதுதான் உண்மை. அவர் என்ன பேசினார் அப்படின்னு தெளிவாக சபையிலே இருக்கக்கூடிய குறிப்பிலே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வீடியோஸும் இருக்குது. அதனால் யாரும் அதை பிரித்து கூறுவதற்கு வாய்ப்பே கிடையாது.